இந்தியாவில் பல நலத்திட்டங்கள் வந்திருக்கின்றன. இலவச வீடு, இலவச மருத்துவம், விவசாயிகளுக்கு நேரடி நிதி, பெண்களுக்கான திட்டங்கள் என ஏராளம். ஆனால் வேலைக்கு புதிதாக சேரும் இளைஞர்களின் கையில் நேரடியாக பணம் கொடுத்து ஊக்குவிக்கும் திட்டம் இதுவரை பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த வகையில் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் நாடு முழுவதும் கவனம் ஈர்த்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் EPFOவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் முதன்முறையாக வேலைக்கு சேரும் தகுதியான ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்திற்கு சமமாக அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை இன்று வழங்கப்பட்டுள்ளது. இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த பணம் நேரடியாக ஊழியரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. வேலை கிடைத்தது மட்டுமல்ல, வாழ்க்கையை தொடங்கும் இளைஞர்களுக்கு அரசே ஆரம்ப நிதி உதவி அளிப்பது போன்ற அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. மோடி அரசு கூறும் தர்க்கம் மிகவும் எளிமையானது. இந்தியாவில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கல்லூரி முடித்து வேலைக்கு செல்கிறார்கள். முதல் சம்பளம் கிடைக்கும் முன்பே தங்கும் இடம், போக்குவரத்து, உணவு, ஆடை, நகர வாழ்க்கை செலவுகள் போன்ற பல சவால்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதை சமாளிக்க உதவும் வகையில் இந்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் வெறும் பண உதவியாக மட்டும் இல்லாமல் அதிகமான இளைஞர்களை ஒழுங்குபடுத்தப்பட்ட வேலைவாய்ப்பு துறைக்குள் கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. EPFO கணக்குகள் அதிகரித்தால் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, காப்பீடு, PF சேமிப்பு போன்ற நீண்டகால நன்மைகளும் கிடைக்கும். இந்த திட்டம் 2025 ஆகஸ்ட் முதல் 2027 ஜூலை வரை அமலில் இருக்கும் என்றும் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறும் முதன்முறை ஊழியர்கள் இதன் பயனை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களை நேரடியாக குறிவைத்து மத்திய அரசு செயல்படுத்தும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வீடு, கழிப்பறை, குடிநீர், மருத்துவ காப்பீடு போன்ற திட்டங்கள் மூலம் பல தரப்பினரிடம் சென்ற மத்திய அரசு தற்போது வேலைக்கு செல்லும் இளைஞர்களையும் நேரடியாக தொடும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அதனால்தான் பலரும் வேலை கிடைத்தவுடன் அரசே 15,000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் இந்திய வரலாற்றில் அரிதான முயற்சி, இளைஞர்களை நேரடியாக ஊக்குவிக்கும் மோடி அரசின் புதிய மேஜிக் இதுதான் என்று கூறி வருகின்றனர். சாமானிய மக்களின் தேவையை அறிந்து பிரதமர் எடுத்திருக்கும் இந்த விஷயம் தற்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிரச் செய்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது.